அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ என்ன சம்மள் கொடுத்துருக்கோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இது வந்து ஜாயிண்ட் பிடிஎஃப்னு கூட நம்ம சொல்லுவோம். ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். அதனோட வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஒய். எக்ஸோட வேல்யூ, எக்ஸோட லிமிட் 0 to 1 இருக்கு, ஒய்யோட லிமிட்டும் 0 to 1 இருக்கு. These things are given. இதை பேஸ் பண்ணி P of x plus y less than 1ன்றதோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு நமக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சாகணும். எப்படி சார் டயக்ராம் வரைகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஃபிக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஆக்சிஸ் ஈக்குவேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0. தென் என்ன சார் பண்ணணும், எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தேன் 1 வரை. அதாவது எக்ஸ் பிளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்ற வேல்யூ 1 விட குறைவா இருக்கணும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு இது எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது ஒரு லைன் தான், ஸ்ட்ரைட் லைன். எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்போ எக்ஸ் ஒய் போட்டுக்கலாங்க. ஸோ எக்ஸுக்கு 0 போட்டு என்ன ஆகும், ஒய்க்கு வேல்யூ 1 ஆயிரும். ஏன்னா நம்ம அசியூம் பண்ணிக்கிறது எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 1 அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் ஒய்க்கு ஆட்டோமேட்டிக்காக 1 ஆயிரும் இல்லைங்களா? அப்போ ஒய்க்கு 0 போடுங்க, எக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக 1 ஆயிரும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா 0,1 and 1,0 தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ 0,1ன்றது எங்க வரும்ன்றது நோட் பண்ணுங்க. எக்ஸ்ல 0, ஒய்ல 1, எக்ஸ்ல 0, ஒய்ல 1. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ல 1, ஒய்ல 0, ஒய்ல 0ன்றது ஆக்சிஸ். அப்போ எக்ஸ்ல 1, ஒய்ல 0. சரிங்களா? அப்போ நான் இதை ஜாயின் பண்ணிக்கங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் ஒரு அப்ராக்சிமேட்டா வரைஞ்சிருக்கேன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஜாயினிங் 2 பாயிண்ட்ஸ். இது என்ன பாயிண்ட் சார்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 1. அப்போ எக்ஸோட மினிமம் வேல்யூ என்ன சார்னு கேட்டீங்கன்னா 0, மேக்ஸிமம் வேல்யூ 1. அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து 0 to 1 இருக்கணும். எக்ஸோட வேல்யூ 0க்கு தாண்டி இருக்கணும், அதே சமயத்தில் 1க்கு குறைவா இருக்கணும். அப்போ 1 குறைனா மேக்ஸிமம் இந்த பாயிண்ட் தானே 1 இருக்க முடியும், இந்த பாயிண்ட் தான் 1 இருக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ 0ல இருந்து 1 இருக்கணும். அப்போ இந்த பாயிண்ட்குள்ள தான் இருக்கணும். அட் த சேம் டைம் எக்ஸ் பிளஸ் ஒய், இந்த கான்செப்ட் படி எக்ஸ் பிளஸ் ஒய் 1 விட குறைவா இருக்கணும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் 1 விட குறைவா இருக்குன்னா இந்த ரீஜியன் மட்டும்தான் நமக்கு வரும். இந்த பர்டிகுலர் ரீஜியன் மட்டும்தான் நமக்கு தேவையான ப்ராபபிலிட்டி ரீஜியன். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா P of x plus y less than 1 ஃபைண்ட் பண்ணணும். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூ 1 விட குறைவா இருக்கணும். வெரி சிம்பிள் சார். நம்ம சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் படிச்சிருப்போம். சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் கான்செப்ட் தான், வேற ஒண்ணுமே இல்லை. டபுள் இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா ஜஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஎக்ஸ் டிஒய் தான், டிஎக்ஸ் டிஒய் தான். ஸோ நம்ம டிஎக்ஸ் டிஒய் எடுக்கிறோமா இல்லை டிஒய் டிஎக்ஸ் எடுக்கிறோமான்றதான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ நான் எக்ஸ் என்னோட கன்வீனியன்ட் யூஸ்ஃபுல்லாக எக்ஸ் ஒய்ன்னு எடுப்போம். அப்போ எக்ஸ்ன்றது இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் இன்டெகிரலா இருக்கு. எக்ஸ் இன்னர் இன்டெகிரல். அப்போ இன்னர் இன்டெகிரல்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸ் தான் பார்க்கணும். ஹரிசாண்டல் ஆக்சிஸ், அதாவது லெஃப்ட் டு ரைட் பார்ப்போம். லெஃப்ட் டு ரைட். இது இன்னர் இன்டெகிரல்ன்றதுனால ஒரு கர்வ்ல இருந்து இன்னொரு கர்வ் தான் பார்ப்போம். ஒரு கர்வ்ல இருந்து இன்னொரு கர்வ் பார்ப்போம். ஏன்னா எக்ஸ் வந்து இன்னர் இன்டெகிரல் சார், இன்னர் இன்டெகிரல். சரிங்களா? அப்போ எக்ஸோட லிமிட் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸ் லெஃப்ட்ல இருந்து ரைட்டு. அப்போ லெஃப்ட்ல இந்த கர்வ் இருக்கு இல்லைங்களா? லெஃப்ட்ல இருக்கக்கூடிய கர்வ் ஸ்ட்ரைட் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் என்ன சார், எக்ஸ் ஈக்குவல் டு 0ல ஆரம்பிக்குது. எங்க முடியுதுன்னா ஒரு ஸ்லாண்டிங் லைன்ல முடியுது. இந்த ஸ்லாண்டிங் லைன் சப்போஸ் இப்படி மூவ் பண்ணிட்டு போனா எங்க சார் முடியும்னா இந்த ஸ்லாண்டிங் லைன்ல முடியும். அந்த ஸ்லாண்டிங் லைனோட ஈக்குவேஷன் என்ன சார், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 1. எனக்கு என்ன சார் வேணும், எக்ஸ் தான் வேணும். அப்ப என்ன சார் பண்ணலாம், 1 மைனஸ் ஒய்ன்னு மாத்திக்கலாம். அப்ப லிமிட்ஸ் எழுதும் போது எப்படி எழுதலாம், டபுள் இன்டகிரேஷன் ஃபங்க்ஷன் என்ன சார், வெரி சிம்பிள், எக்ஸ் பிளஸ் ஒய் தான் கொடுத்துருக்கு. dx, எக்ஸோட லிமிட் மினிமம் என்ன சார் 0, மேக்ஸிமம் என்னது 1 மைனஸ் ஒய். தென் dy, ஒய்ன்றது அவுட்டர் இன்டகிரல், ஒய்ன்றது அவுட்டர் இன்டகிரல். சரிங்களா? அப்போ அவுட்டர் இன்டகிரல்ன்றது என்ன ஆகும், ஒய். ஸோ ஒய்ன்றது அவுட்டர் இன்டகிரல். ஸோ அவுட்டர் இன்டகிரல் என்ன பார்க்கணும், ஹரிசாண்டலா. சாரி, எக்ஸ்ன்றது வெர்டிகலா பார்க்கணும், ஒய்ன்றது வெர்டிகலா பார்க்கணும்.
அப்போ பாட்டம் டு டாப்ல பார்க்கணும். பாட்டம் டு டாப்ல பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ பாட்டம் டு டாப்ல. ஸோ பாட்டம்ல என்ன பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கணும். பாட்டம்ல என்ன பாயிண்ட் சார் இருக்கு? இந்த பாயிண்ட் தான் பாட்டம்ல இருக்கு. 0,0 ஆரிஜின். மேக்சிமம் என்ன சார் இருக்குன்னா 0,1. அப்போ மினிமம் பாயிண்ட் 0,0, மேக்சிமம் பாயிண்ட் 0,1. எனக்கு யார் சார் வேணும்? ஒய் தான் வேணும். அப்போ ஒய்யோட மினிமம் வேல்யூ 0, மேக்சிமம் வேல்யூ 1. அப்போ ஒய் ரேஞ்சஸ் பிட்வீன் 0 to 1. சரிங்களா? ஏன்னா ஒய் வெர்டிகலா பார்ப்போம். இல்ல சார் நான் இந்த பாயிண்ட்ல தான் பார்ப்பேன்னு பார்த்துக்க. இந்த பாயிண்ட்ல ஒய்யோட வேல்யூ என்னது? 0. இந்த பாயிண்ட் தான் மேக்சிமம். ஒய்யோட வேல்யூ என்ன? 1. அப்ப எப்படி பார்த்தாலும் சரி, கீழே இருந்து மேல பார்த்தாலும் சரி, சைட்ல மேல ஏறினாலும் சரி, மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 1. இதை இன்டர்நெட் பண்ணா ப்ராப்ளம் இஸ் ஓவர் சார். அவ்வளவுதான் சார், இதை இன்டர்நெட் பண்ண முடிஞ்சது சார். அப்போ 0 to 1. இப்ப நான் என்ன பாக்குறேன்னா இன்னர் இன்டர்கல் மட்டும் தான் இன்டகிரேட் பண்றேன். இன்னர் இன்டர்கல் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றேன். அவுட்டர் இன்டர்கல் டச் பண்ணல. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் யாரை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும் சார்? எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும். அப்போ எக்ஸ் மட்டும் தான் வேரியபிள். அப்போ என்ன ஆகும் சார்? எக்ஸ் இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் by 2 ஆயிரும். y என்றது கான்ஸ்டன்ட். அப்ப கான்ஸ்டன்ட் கூட x வரும். லிமிட் 0 to 1 minus y into dy. லிமிட் என்ன சார்? 0 to 1 minus y. இப்போ அப்பர் லிமிட் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ அப்பர் லிமிட் அவுட்டர் இன்டெகிரல் டச்சே பண்ணல, 0 to 1 அப்படியே வச்சிருக்கேன். இப்போ x பதிலாக 1 minus y போடணும். அப்போ 1 minus y whole square by 2 அப்படி இருக்கட்டும். பிளஸ் y x பதிலாக 1 minus y போடுவோம். 0 போட்டா என்ன சார் ஆகும்? லோவர் லிமிட் ஃபுல்லா 0 ஆயிரும். எக்ஸுக்கு 0 போட்டா இங்கேயும் 0 தான், இங்கேயும் 0 தான். அப்போ நோ லோவர் லிமிட் இன்டு dy. அப்படியே இன்டெகிரேட் பண்ணிடக்கூடாது, ஒரு டைம் சிம்பிளை பண்ணித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ இன்டெகிரல் 0 to 1, ஃபர்ஸ்ட் இன்டெகிரேஷன் 1/2 டிஸ்டர்ப் பண்ணல. 1 minus y ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த ஒய்யால உள்ள மட்டில பண்ணுங்க. ஒய் உள்ள மட்டில பண்ண என்ன ஆயிரும்? y minus y ஸ்கொயர் ஆயிரும். y minus y square. Finally, dy. y minus y square into dy. இது ஒரு சாதாரண இன்டகிரேஷன். ஸோ y square dy ஈஸியாக இன்டகிரேட் பண்ணிட முடியும், y dy ஈஸியாக இன்டகிரேட் பண்ண முடியும். அப்போ சிக்கலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 minus y square தான். ஸோ இந்த 1 minus y square யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் சார்னா 1 minus y square 1 minus y ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா? இப்போ அந்த 1 minus y square நமக்கு தெரிஞ்சது என்ன? a square b தான். a square plus b square minus 2ab போட்டு டக்குன்னு முடிச்சிருவோம் இல்லைங்களா? யூஸ்வலா தான் நமக்கு தெரியும். ஆனா இதுக்கு என்ன பண்ணலாம்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1 minus y square dyன்றத அப்படியே பவர் ரைஸ் பண்ணிக்கங்க. அப்படியே பவர் ரைஸ் பண்ணிக்கங்க. கீழே என்ன பண்ணலாம்? 3 into இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்போ 0 minus 1 கிடைக்கும். இது என்ன சார் ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம், நிறைய டைம் பார்த்துருப்போம். ax பிளஸ் ஆர் மைனஸ் பி ஹோல் பவர் n dx இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி போட்டுக்கலாம்? ax பிளஸ் ஆர் மைனஸ் பி ஹோல் பவர் n பிளஸ் 1 டிவைடட் பை n பிளஸ் 1 இன்டு டிஃபரன்ஷியேஷன் d by dx ஆஃப் பிராக்கெட் ax பிளஸ் ஆர் மைனஸ் பி. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா சார்? முதல்ல பல டைம் பார்த்துருக்கணும், சரிங்களா? நிறைய டைம் பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ அந்த லாஜிக் படி ஒர்க் பண்ண என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 1/2 டிஸ்டர்ப் பண்ணல. 1 minus y ஸ்கொயருக்கு என்ன சார் ஆகும்? 1 minus y ஹோல் பவர் 3 by 3 பிராக்கெட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 minus 1 பிளஸ் y dy-க்கான வேல்யூ y ஸ்கொயர் by 2 மைனஸ் y ஸ்கொயர் dy-க்கான வேல்யூ y cube by 3 லிமிட் 0 to 1. சரிங்க? ஓகே, இப்போ அப்பர் லிமிட் போடுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்பர் லிமிட். ஸோ ஃபர்ஸ்ட் 1/2 டிஸ்டர்ப் பண்ணல. 3 into 1 ஆகும் மைனஸ் 3 ஆயிரும். ஸோ அப்பர் லிமிட் 1 போட்டு என்ன சார் ஆகும்? 1 minus 1 பவர் 3 ஆயிரும். செகண்ட் டைமுக்கு அப்பர் லிமிட் போட்டால் 1 ஸ்கொயர் பை 2 அவங்களால 1/2 எழுதிக்கலாம். இங்கே 1 cube by 3நாலும் 1/3 தான். மைனஸ் மைனஸ் லோவர் லிமிட் போடுறோம். 0 போடுங்க, என்ன ஆகும் பாருங்க. இங்க 1/2 ஆல்ரெடி இருக்கு, கூட மைனஸ் 3 இருக்கு. இப்போ மேல என்ன சார் இருக்குன்னா 1 minus 0 கியூப்னு கிடைக்கும். இந்த ரெண்டு டைமுக்கு 0 போடும்போது என்ன ஆயிரும்னா ஃபுல்லா 0 ஆயிரும். அப்போ வேண்டியதே இல்லை. சரிங்க? இப்போ சிம்பிளை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் 1 minus 1 என்ன ஆயிரும்? ஃபுல்லா 0 ஆயிரும்.
அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பிராக்கெட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2 மைனஸ் 1/3 இருக்கும். செகண்ட் பிராக்கெட்ல என்ன இருக்குன்னு பாருங்க, 1 பவர் எனிதிங் 1 தான். ஸோ மேலே 1 இருக்கும், கீழே 2 into 3 என்ன கிடைக்குன்னா -6 கிடைக்கும். சரிங்களா? இதை சிம்பிளை பண்ணுங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3 minus 2/6 மைனஸ் இந்த மாதிரி 2 மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும், 1/6 ஆயிரும். அப்ப கீழே 6 காமனா இருக்கு. ஸோ மேல 3 minus 2 என்ன ஆகும் சார், 1. 3ல 2 போச்சுன்னா 1 பிளஸ் இங்கே என்ன இருக்கு 1. அப்ப என்ன கிடைக்கும், 2/6 கிடைக்கும். 2/6 போடலாம், இல்ல 1/3 கூட போட்டுக்கலாம். ஸோ 1/3 வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 0.333 போயிட்டே இருக்கும். கட்டாயம் இந்த வேல்யூ 0 to 1 தான் சார் இருக்கும், மாறவே மாறாது. ஏன்னா நம்ம என்ன கேட்டுக்கிறோம், நம்ம என்ன ஃபைனலா கேட்டுக்கிறோம், P of x plus y less than 1 கேட்டுக்கிறோம். அதாவது ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி இருந்துச்சுனாலே அந்த வேல்யூ என்ன ஆகணும், 0 to 1 தான் இருக்கணும். ஸோ நம்மளோட இங்க P தான் கேட்டுக்கிறோம், ப்ராபபிலிட்டி தான் கேட்டுக்கிறோம். ஸோ ஆன்சர் 0.333. ஸோ நம்மளோட ஆன்சர் கரெக்ட் தான், ஏன்னா 0 to 1 தான் இருக்கணும். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.